புவனேஸ்வரியை எதிர்த்து எலெக்ஷன்ல ஜானகியை நிறுத்தணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். உங்களுக்கு சம்மதம் தானே? ஜானகி அம்மா நிக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டதே நாங்க தான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில இந்த நிலைமையில தான் உயிரை பத்தி கவலைப்படாம நம்ம புவனேஸ்வரியை எதிர்த்து நிக்கணும். நம்ம ஊரு அமைதி பூங்காவா இருக்கணும். அநீதிக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால உங்க எல்லார் சம்மதத்தோட நான் ஜானகிய இந்த எலெக்ஷன்ல நிறுத்துறேன். மாயா, சொல்லுங்க பெரியப்பா. ஜானகிய நாமினேட் பண்ணதுல இருந்து அவ எலெக்ஷன்ல ஜெயிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ண வேண்டியது உன்னோட வேலை. ஜினு, நீயும் தான் பாத்துக்கணும். சரிங்க மாமா. புவனேஸ்வரி ஜெயிக்கவே கூடாது. நாம எப்படியாவது ஜானகியை ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பா பெரியப்பா. நீங்க ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கீங்க ஐயா. அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்ம எல்லாரோட பொறுப்பு. ஆமாங்க ஐயா, அம்மாவை ஜெயிக்க வைக்க வேண்டியதுதான் நம்ம எல்லாருடைய வேலையா இருக்கும். தெரியுமா, என்ன ஒரு மாதிரி டல்லா வரீங்க? பெரியப்பா திடீர்னு உங்களை எலெக்ஷன்ல நிக்க சொல்லிட்டாரேன்னு பயமா இருக்கா? ஆமா மாயா, அவர் கேட்டதும் நான் சரின்னு சொல்லிட்டேன். இத்தனை வருஷமா அவர் இருந்த பதவிக்கு நான் எப்படி வர முடியும்? எனக்கு என்ன தெரியும்? எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரதில்லமா, வந்ததுக்கு அப்புறம் கத்துக்க வேண்டியதுதான். ஏண்டி, இது என்ன வீட்ல சமையல் கத்துக்கிற விஷயமா? இல்ல புதுசா ஏதாவது பலகாரம் செய்ய கத்துக்கிற விஷயமா? இந்த ஊருக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்யணும். ஆனா அது நல்லதா கெட்டதான்னு தெரியாம எப்படி என்னால செய்ய முடியும்? அத்த, இத்தனை வருஷமா நம்ம வீட்டை நிர்வாகம் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி தான் அத்த ஊரும். வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ண தெரிஞ்ச ஒருத்தரால கண்டிப்பா ஊரையும் நிர்வாகம் பண்ண முடியும். அப்படியா சொல்ற? ஆமா அத்தை, நீங்க அப்படி தைரியமா கெத்தா நடந்து வாங்களே, உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆமா பெரியம்மா, எங்க கொஞ்சம் கெத்தா நடந்து வாங்க பாப்போம். வாங்க வாங்க. கெட்டா நடந்து வாங்க. போங்க. ஐயோ, எனக்கு வர மாட்டேங்குது. நீங்க எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கெத்த பாருங்க தானா வரும். பெரியப்பா சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிட்டீங்களே, உங்களை நினைச்சா எங்களுக்கே பெருமையா இருக்கு. ஆமாமா, நீங்க மட்டும் ஜெயிச்சு ஊர் தலைவி ஆயிட்டீங்கன்னா எங்க அம்மா இந்த ஊரோட தலைவின்னு பெருமையா சொல்லிக்குவேன்ல. உன் அப்பா நின்னாருன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஆனா ஜனங்க எனக்கு ஓட்டு போடுவாங்களா? உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களாவா? The wife of Mr. ரகுராம் உங்களுக்கு ஓட்டு போடாம யாருக்கு ஓட்டு போடுவாங்களா? அதோட நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு பூஜையை நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அத்த, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அத்த. வாங்க போலாம். வாங்க. ஏய் புவனேஸ்வரி, யார பார்த்து படிக்காத தற்கொலைன்னு சொல்ற? என் பெரியம்மா பெருசா படிக்காதவங்களா இருக்கலாம், ஆனா உன்னை விட புத்திசாலி அறிவாளி. இவங்க எதிரில நிக்கிறதுக்கு கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. எங்க பெரியம்மாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க போறியா? மரண அடி வாங்க போற. யாரு இவ? என்ன தோக்கடிப்பாளா? இந்த வருஷத்தோட மெகா ஜோக்கே இதுதான். உனக்கு பெரியம்மாங்கிறதுனால நீ இவ்வளவு அறிவாளி புத்திசாலின்னு சொல்லிப்ப. ஏன்னா கையெழுத்து கூட போட தெரியாத தற்கூரின்னு எனக்கும் தெரியும். ஏன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏய், மறுபடியும் என் அம்மாவை பார்த்து தற்கொலை தற்கொலைன்னு சொன்ன தொல்ல பேத்துருவேன். மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கணும். என்ன சொன்ன? பல்ல பேத்துருவியா? என்ன குடும்பமா கூடி நிக்கிறோன்னு திமிர்ல பேசுறியா? இங்க பாரு, ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன். கையெழுத்து கூட போட தெரியாத தற்கொலை தாண்டி உன் அம்மா. போது நிறுத்து. கையெழுத்து போட தெரிஞ்ச நீ அப்படி என்னத்தை சாதிச்சிட்ட?
யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணிருக்கியா? எங்க அம்மாவுக்கு கையெழுத்து போட தெரியலனாலும் அவங்களோட நல்ல மனசால எத்தனை பேருக்கு நல்லது பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ஆமா ஆமா, 25 வருஷமா அடுப்படியே கதியின்னு இருந்து சமைச்சு போட்டதும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டதும் தான் இவ செஞ்ச நல்லது போல இருக்கு. நாட்டு நடப்பை பத்தி உங்க அம்மாக்கு என்னடி தெரியும்? இந்த நாட்டுல எல்லா துறைக்கும் ஒவ்வொரு படிப்பு இருக்கு. படிப்பு தேவையில்லாத ஒரே துறை அரசியல் மட்டும்தான். படிக்காத காமராஜர் ஐயா தான் தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்திருக்காரு. மக்களுக்கு நல்லது செய்ய படிப்பு தேவையில்லை, யாரையும் கெடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்தா போதும். என்னடா உன் பொண்டாட்டி மாதிரி நீயும் சங்கு ஊதுற? இவங்க எதிரில நிக்கிறதுக்கு கூட உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. மறுபடியும் என் அம்மாவை பார்த்து தற்கொலைன்னு சொன்ன தொல்ல பேத்துருவேன். உன்கிட்ட மோதுறதுங்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமானம். ஏ ஜானகி, அத்தனை பேர் முன்னாடி நீயும் உன் கூட வந்தவங்களுமா சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறீங்களா? எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பண்டே. என்னாச்சுமா? எதுக்கு தீபத்தை அணைச்சிங்க? ஐயோ சாரிங்க, நான் அறியாம பண்ணிட்டேன். தனா, சாமிக்கு வேண்டிக்கிட்டு அடி பிரதட்சணம் பண்றது நல்லதுதான். அதுக்காக இப்படி வெயில்ல நடக்கணுமா? சாதாரணமா நடக்கிற எங்களாலேயே நடக்க முடியல. நீ எப்படி தாங்குற? மாயா, புவனா பேசினதெல்லாம் கேட்டல. அம்மாவை ஜெயிக்க வச்சு அவ முகத்துல நாம கரிய பூசணும். அம்மா ஜெயிச்சிருவாங்க, அதுல எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. ஆனா அவ அம்மாவுக்கு எதிரா சதி பண்ணுவா. அதுல இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா அம்மனோட துணை நமக்கு வேணும். அதுக்காக தான் இந்த வேண்டுதலே. ஜானகியோட புருஷனுக்கு வேணும்னா அவங்க உயிர் மேல பயம் இல்லாம இருக்கலாம். சூப்பர்மா, அப்படியே பண்ணிடலாம். இதை மட்டும் பண்ணிட்டோம்னா மொத்த குடும்பமும் ஆடி போயிடும். அப்புறம் அவங்க நாமினேஷன் பண்றது கூட வரமாட்டாங்க.